புதிய ஓட்டுநர்கள் செய்யும் தவறுகளை மற்றும் தீர்வுகளை ஆராய்வோம். வாகனம் ஓட்டக் கற்றுக்கொள்வது பலருக்கு ஒரு உற்சாகமான மைல்கல்லாகும். வேகம் தவறு. புதிய ஓட்டுநர்கள் செய்யும் மிகவும் பொதுவான தவறுகளில் ஒன்று வேகம். போக்குவரத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் விருப்பத்தாலோ, அவர்களின் வேகத்தை தவறாக மதிப்பிடுவதாலோ அல்லது வாகனம் ஓட்டுவதில் உள்ள சிலிர்ப்பாலோ வேக வரம்பை மீறுவது ஆபத்தான பழக்கமாகும். விளைவுகள்: வேகம் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு எதிர்வினையாற்ற ஓட்டுநரின் நேரத்தை குறைக்கிறது மற்றும் விபத்துகளின் தீவிரத்தை அதிகரிக்கிறது. இதைத் தவிர்ப்பது எப்படி? ஒரு நல்ல முன்மாதிரியை அமைக்கவும். எப்போதும் வேக வரம்புகளுக்குள் வாகனம் ஓட்டுங்கள். சாலை நிலைமைகளுக்கு ஏற்ப உங்கள் வேகத்தை சரிசெய்யவும். பயணக் கட்டுப்பாட்டை பயன்படுத்தவும். நெடுஞ்சாலையின் நீண்ட பகுதிகளில் பயணக் கட்டுப்பாடு சீரான வேகத்தை பராமரிக்க உதவும். முன்கூட்டியே திட்டமிடுங்கள். வேகத்தை தூண்டுவதைத் தவிர்க்க உங்கள் பயணத்திற்கு போதுமான நேரத்தை அனுமதிக்கவும். கவனச்சிதறல் வாகனம் ஓட்டுதல் தவறு. குறிப்பாக மொபைல் போன் பயன்பாடு காரணமாக கவனச்சிதறல் வாகனம் ஓட்டுதல் புதிய ஓட்டுநர்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சினையாகும். குறுஞ்செய்தி அனுப்புதல், தொலைபேசியில் பேசுதல் அல்லது காரில் உள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் போன்ற செயல்கள் சாலையில் இருந்து கவனத்தை திசை திருப்பலாம். அதைத் தவிர்ப்பது எப்படி? உங்கள் தொலைபேசியை ஒதுக்கி வைக்கவும். வாகனம் ஓட்டும்போது உங்கள் தொலைபேசியை எட்டாதவாறு வைத்திருங்கள் அல்லது அறிவிப்புகளை முடக்கும் பயன்பாடுகளை பயன்படுத்தவும். நீங்கள் செல்வதற்கு முன் அமைக்கவும். உங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் உங்கள் GPS, இசை மற்றும் காலநிலை கட்டுப்பாடுகளை சரிசெய்யவும். கவனம் செலுத்துங்கள். இரு கைகளையும் சக்கரத்திலும் உங்கள் மனதை வாகனம் ஓட்டுவதிலும் வைத்திருங்கள். மிக நெருக்கமாக பின்தொடர்தல் தவறு. புதிய ஓட்டுநர்கள் பெரும்பாலும் தூரங்களை பாதுகாப்பாக பின்பற்றுவதை தவறாக கருதுகின்றனர். இது டெயில்கேட்டிங்கிற்கு வழிவகுக்கும். இது பின்புற மோதல்களை ஏற்படுத்தும், குறிப்பாக திடீர் நிறுத்த சூழ்நிலைகளில். விளைவுகள்: முன்னால் உள்ள வாகனம் திடீரென நின்றால் மிக நெருக்கமாக பின்தொடர்வதால் எதிர்வினையாற்ற போதுமான நேரம் இருக்காது. பின்புற மோதல்கள் பொதுவானவை மற்றும் கடுமையான காயங்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க வாகன சேதத்தை ஏற்படுத்தும். இதைத் தவிர்ப்பது எப்படி? 3 வினாடி விதி. உங்கள் காருக்கும் முன்னால் உள்ள வாகனத்திற்கும் இடையே 3 வினாடி இடைவெளியை பராமரிக்கவும். மோசமான வானிலை நிலையில் இந்த தூரத்தை அதிகரிக்கவும். வேகத்தைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். வேகம் அதிகரிக்கும் போது நீங்கள் பின்தொடரும் தூரமும் அவ்வாறே இருக்க வேண்டும். வினாடியாக இருங்கள். நிறுத்தங்கள் மற்றும் வேக குறைப்புகளை எதிர்பார்க்க முன்னால் உள்ள சாலையை தொடர்ந்து ஸ்கேன் செய்யுங்கள். முறையற்ற பாதை மாற்றங்கள் தவறு. குருட்டு புள்ளிகளை சரிபார்க்க தவறுவது, திருப்ப சமிக்கைகளை பயன்படுத்தாதது அல்லது பாதைகளை திடீரென மாற்றுவது விபத்துகளுக்கு வழிவகுக்கும். விளைவுகள்: தவறான பாதை மாற்றங்கள் மற்ற ஓட்டுநர்களிடையே பக்கவாட்டு துவாரங்கள், மோதல்கள் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும். இதனால் விபத்து அபாயம் அதிகரிக்கும். இதைத் தவிர்ப்பது எப்படி? குருட்டு புள்ளிகளை சரிபார்க்கவும். பாதைகளை மாற்றுவதற்கு முன் எப்போதும் குருட்டு புள்ளிகளை சரிபார்க்க உங்கள் தோள்பட்டைக்கு மேல் பாருங்கள். திருப்ப சமிக்கைகளை பயன்படுத்தவும். மற்ற ஓட்டுநர்களை எச்சரிக்க உங்கள் நோக்கங்களை முன்கூட்டியே சமிக்கை செய்யுங்கள். பாதைகளை படிப்படியாக மாற்றவும். சீரான மாற்றத்தை மேற்கொள்ள உங்களுக்கு போதுமான இடமும் நேரமும் இருப்பதை உறுதி செய்யவும். போக்குவரத்து அடையாளங்கள் மற்றும் சமிக்கைகளை புறக்கணித்தல் தவறு. புதிய ஓட்டுநர்கள் போக்குவரத்து அடையாளங்கள் மற்றும் சமிக்கைகளை புறக்கணிக்கலாம் அல்லது தவறாக புரிந்து கொள்ளலாம். இது பாதுகாப்பற்ற ஓட்டுநர் நடத்தைகளுக்கு வழிவகுக்கும். விளைவுகள்: போக்குவரத்து சமிக்கைகள் மற்றும் அறிகுறிகளை புறக்கணிப்பது சந்திப்புகளில் மோதல்கள் உட்பட கடுமையான விபத்துகளுக்கு வழிவகுக்கும். அதைத் தவிர்ப்பது எப்படி? உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பகுதியில் உள்ள சாலை அடையாளங்கள் மற்றும் சமிக்கைகளை படித்து அவற்றின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளுங்கள். விழிப்புடன் இருங்கள். எப்போதும் சாலை அடையாளங்கள் மற்றும் போக்குவரத்து விளக்குகளில் கவனம் செலுத்துங்கள்.
மேலும் தேவைக்கேற்ப நிறுத்த அல்லது சவாரி செய்ய தயாராக இருங்கள். பயிற்சி சரியானதாக அமைகிறது. போக்குவரத்து அடையாளங்கள் மற்றும் சிக்னல்களை தவறாமல் மதிப்பாய்வு செய்து விளக்குவதை பயிற்சி செய்யுங்கள். மது அல்லது போதைப் பொருட்களின் செல்வாக்கின் கீழ் வாகனம் ஓட்டுவது என்பது புதிய ஓட்டுநர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு. பெரும்பாலும் இந்த பொருட்கள் ஏற்படுத்தும் குறைபாட்டை குறைத்து மதிப்பிடுகிறது. விளைவுகள்: செல்வாக்கின் கீழ் வாகனம் ஓட்டுவது எதிர்வினை நேரங்கள், ஒருங்கிணைப்பு மற்றும் தீர்ப்பை கணிசமாக பாதிக்கிறது. இது கடுமையான மற்றும் பெரும்பாலும் ஆபத்தான விபத்துகளுக்கு வழிவகுக்கிறது. இதைத் தவிர்ப்பது எப்படி? முன்கூட்டியே திட்டமிடுங்கள். நீங்கள் குடிக்க திட்டமிட்டால் நியமிக்கப்பட்ட ஓட்டுநரை ஏற்பாடு செய்யுங்கள் அல்லது டாக்ஸி அல்லது சவாரி பகிர்வு சேவையை பயன்படுத்தவும். உங்கள் வரம்புகளை அறிந்து கொள்ளுங்கள். சிறிய அளவிலான மது கூட உங்கள் ஓட்டுநர் திறன்களை பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பூஜ்ய சகிப்புத்தன்மை, கடுமையான மது அருந்துதல் மற்றும் வாகனம் ஓட்டுதல் தடை கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிக தன்னம்பிக்கை தவறு: புதிய ஓட்டுநர்கள் சில சமயங்களில் அதிக தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாறக்கூடும். வாகனம் ஓட்டுவதில் சிறிது நேரத்திற்குப் பிறகு தாங்கள் தேர்ச்சி பெற்றதாக நம்புகிறார்கள். விளைவுகள்: அதிக தன்னம்பிக்கை, ஆக்ரோஷமாக வாகனம் ஓட்டுதல், தேவையற்ற ஆபத்துக்களை எடுப்பது மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்காதது போன்ற ஆபத்தான நடத்தைகளுக்கு வழிவகுக்கும். இதை எவ்வாறு தவிர்ப்பது? தாழ்மையுடன் இருங்கள். வாகனம் ஓட்டுவதில் உள்ள சிக்கல்களை எப்போதும் மதித்து, கற்றுக்கொள்ள எப்போதும் நிறைய இருக்கிறது என்பதை அங்கீகரிக்கவும். தொடர்ச்சியான கற்றல், மேம்பட்ட ஓட்டுநர் படிப்புகள் போன்ற தொடர்ச்சியான கல்வி மற்றும் பயிற்சியை தேடுங்கள். கருத்துக்களை கேளுங்கள். அதிக அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்களிடமிருந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுங்கள். மோசமான வானிலை ஓட்டுதல் தவறு: புதிய ஓட்டுநர்கள் பெரும்பாலும் மழை, பனி அல்லது மூடுபனி போன்ற பாதகமான வானிலை நிலைகளில் வாகனம் ஓட்டுவதில் சிரமப்படுகிறார்கள். விளைவுகள்: குறைந்த தெரிவுநிலை, வழுக்கும் சாலைகள் மற்றும் நீண்ட நிறுத்த தூரம் காரணமாக விபத்துகளின் அபாயத்தை மோசமான வானிலை கணிசமாக அதிகரிக்கிறது. இதை எவ்வாறு தவிர்ப்பது? உங்கள் வேகத்தை சரிசெய்யவும், மெதுவாக்கி நிலைமைகளுக்கு ஏற்ற வேகத்தில் ஓட்டவும். பின்வரும் தூரத்தை அதிகரிக்கவும். உங்கள் காருக்கும் முன்னால் உள்ள வாகனத்திற்கும் இடையில் அதிக இடத்தை அனுமதிக்கவும். பொருத்தமான விளக்குகளை பயன்படுத்தவும். குறைந்த தெரிவுநிலை நிலைகளில் ஹெட்லைட்களை பயன்படுத்தவும். உங்கள் வாகனம் பொருத்தமான டயர்களால் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். புறக்கணிப்பு செய்ய தவறுதல் தவறு: புதிய ஓட்டுநர் புறக்கணிப்பு பற்றிய விதிகளை தவறாக புரிந்து கொள்ளலாம் அல்லது புறக்கணிக்கலாம், குறிப்பாக சந்திப்புகள், ரவுண்டானாக்கள் மற்றும் இணைக்கும்போது. விளைவுகள்: புறக்கணிப்பு செய்ய தவறுவது மோதல்களுக்கு வழிவகுக்கும், குறிப்பாக அதிக போக்குவரத்து உள்ள பகுதிகளில். அதை எவ்வாறு தவிர்ப்பது? விதிகளை அறிந்து கொள்ளுங்கள். புறக்கணிப்பு அறிகுறிகள் மற்றும் சரியான பாதை விதிகளுடன் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். சந்தேகம் இருந்தால் சாத்தியமான விபத்துகளைத் தவிர்க்க புறக்கணிப்பு செய்யுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். எப்போதும் மற்ற வாகனங்கள், சைக்கிள் ஓட்டுபவர்கள் மற்றும் பாதசாரிகளை கவனியுங்கள். முறையற்ற பார்க்கிங் தவறு: புதிய ஓட்டுநர்கள் பெரும்பாலும் பார்க்கிங், குறிப்பாக இணையான பார்க்கிங், சவாலானதாக கருதுகின்றனர். தவறுகளில் மற்ற வாகனங்களுக்கு மிக அருகில் நிறுத்துதல், சரியாக சீரமைக்காதது அல்லது தடை செய்யப்பட்ட பகுதிகளில் நிறுத்துதல் ஆகியவை அடங்கும். விளைவுகள்: முறையற்ற பார்க்கிங் சிறிய மோதல்கள், அபராதங்கள் மற்றும் வாகனத்தை இழுத்துச் செல்ல வழிவகுக்கும். இதைத் தவிர்ப்பது எப்படி? பயிற்சி, பாதுகாப்பான, குறைந்த போக்குவரத்து பகுதியில் பல்வேறு பார்க்கிங் நுட்பங்களை பயிற்சி செய்வதில் நேரத்தை செலவிடுங்கள். உதவிகளை பயன்படுத்தவும். கிடைக்கக்கூடிய இடங்களில் பார்க்கிங் சென்சார்கள் மற்றும் கேமராக்களை பயன்படுத்தவும். விதிமுறைகளை பின்பற்றவும். அபராதங்களை தவிர்க்க எப்போதும் பார்க்கிங் அறிகுறிகள் மற்றும் விதிகளை பின்பற்றவும்.
வாகனம் ஓட்டுதல் என்பது நிலையான கவனம் மற்றும் பயிற்சி தேவைப்படும் ஒரு சிக்கலான திறமையாகும். புதிய ஓட்டுநர்கள் விபத்துகளுக்கு வழிவகுக்கும் தவறுகளை செய்வதற்கு குறிப்பாக பாதிக்கப்படுகின்றனர். இந்த பொதுவான பிழைகளை புரிந்துகொள்வதன் மூலமும் வழங்கப்பட்ட நடைமுறை உதவிக்குறிப்புகளை செயல்படுத்துவதன் மூலமும் புதிய ஓட்டுநர்கள் சாலையில் தங்கள் பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும். பாதுகாப்பான ஓட்டுநர் பழக்கம் விழிப்புணர்வு மற்றும் தொடர்ச்சியான கற்றலுக்கான அர்ப்பணிப்புடன் தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.